இது சட்டமன்றமா இல்ல சினிமா தியேட்டரா இல்ல ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோமான்னு கேட்கிற அளவுக்கு அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்கண்ணா. நீங்கள் நடித்ததோ ஒரு கல் ஒரு கண்ணாடி, நீங்கள் நடித்ததோ கெத்து, நீங்கள் தான் தமிழ்நாட்டின் சொத்து, உங்கள் நடிப்பில் உருவானதோ மனிதன், நிஜத்தில் நீங்க தான் மாமனிதன். இன்னைக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். நம்மளுடைய எனக்கு முதலமைச்சர் தான் இன்னைக்கும் வந்து மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் எனக்கு முதலமைச்சர் தான். மகளிர் உரிமை திட்டம் இருக்க வரைக்கும் இந்த ஸ்டாலின் தான் முதலமைச்சர். யாரா இவனுங்க எங்கிருந்தா வந்துக்கிறானுங்க? அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எல்லா இடத்துலயும் ஐயா ஆல் ரவுண்டர். எப்படி ஆல் ரவுண்டர்? மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? இந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிற பேர்ல ஒரு வெத்து பேப்பர், எப்படி ஒரு வெத்து பேப்பரை கையில கொடுத்து போட்டீங்கல்ல. எதிர்கட்சி தலைவருக்கு புரியல ஒரு நல்ல வெள்ள இருக்கே இதுதான் அவருக்கு புரியும். இப்படி கொடுத்தாதான் புரியும் அவரு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். சும்மா ஆதரவு தானே கொடுக்கறதா சொன்னீங்க, போய் அமைச்சரவையிலே உட்கார்ந்துக்கிட்டீங்களே. நான் ஆத்தங்கரையை தானே உட்கார சொன்னேன், நீங்க அள்ளி குடிக்கிறீங்களே. நான் மரத்து நிழல தானே உட்கார சொன்னேன், நீங்க பழம்பரிசு திங்குறீங்களே. நான் ஹோட்டல்ல வேலை செய்ய தானே சொன்னேன், நீங்க போய் அங்க காபி சாப்பிட்டு இருக்கீங்களே. எனது விரல் தன்னை கெடுப்பது போல் அழுது அறியாத என் கண்கள் ஆறு குளமாக மாறியதோ. காலையில அண்ணன் வந்து அப்படி ஒரு விஷயம் பண்ணார்ல, ஓகே, அது அவருக்கே க்ளோஸ் பண்ணிக்கிற விஷயம்தான், ஒன்றும் பெரிய சீன்ல கொஞ்ச நாள்ல ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து காலையில இந்த விஷயம் சொன்னானே, நம்ம பசங்க எல்லாம் சும்மா கிடையாது, ஜென்சிடிஎம்கே மொத்தமா சத்துன்னு சாத்திட்டாங்க. சரியா? இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கப்பட்டது. நம்ம செங்ஸ் அங்கிள், ஓகே, செங்ஸ் அங்கிள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, அதாவது இந்த ஐடி கார்டு எல்லாத்துலயும் வந்து ஜாதியோட இது போடணும் அப்படின்ட்டாரு. ஸ்கூல் ஐடென்டி கார்டு அது வேற, ஆனா அதை தாண்டி ஒரு ஐடென்டி கார்டு. அந்த ஐடென்டி கார்டு எதுக்காக பயன்படும்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே எடுத்துட்டு போறப்ப ஜாதி சான்றிதழ் திறந்து போயிருது, பெட் சர்டிபிகேட் திறந்து போயிருது, டிகிரி சர்டிபிகேட் திறந்து போயிருது அப்படின்ற பிரச்சனைய சார்ட் அவுட் பண்றதுக்காக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கார்டா கொடுக்குறாங்க. ஆனா இத திமுக காரனும் இந்த நாம் தமிழர் கட்சிக்காரனும் என்ன பண்றாங்கன்னா, ஸ்கூல் மாணவர்களுக்கு ஜாதி பேரை வைக்கிறாங்க, ஜாதி சான்றிதழ் ஐடி கார்டுல போடுறாங்கன்னு. படிச்சிருந்தா அறிவு இருக்கும், படிக்காத தற்குறிகளுக்கு என்ன அறிவு இருக்கும்னு எனக்கு தெரியல. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா, அறிவுகிட்ட முண்டங்களா. அந்த பேப்பரை எடுத்துட்டு போய் நீங்க யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, நம்மளுடைய மோடிஜி ஐயா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் அந்த ஏரியா இந்த ஏரியா இந்த ஏரியா அந்த ஏரியா எல்லா ஏரியாலும் ஐயா கில்லிமான்னு சொல்லி. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. மீண்டும் வருவோம் மீண்டும் வருவோமா? அதுதான் சிரிப்பு. அந்த கூட்டத்துக்கு வந்தவங்களே மீண்டும் வரமாட்டாங்க. அடுத்த மீட்டிங் கூப்பிட்டு கண்டிப்பா வரமாட்டாங்க. ஆனா அவ்வளவு தூரம் கழுத்தறுத்து வச்சிருக்காங்க இவனுக்கு பேசி பேசியே. இதுல வந்து மீண்டும் வருவோம் மீண்டும் வருவோமா? என்ன தப்பு பண்ணி ஏன் தோத்தீங்கன்னு தெரிஞ்சாதான் உங்களால மீண்டும் வர முடியும். உங்களுக்கு தான் தப்புனே தெரியலையே. மீண்டும் வருவீங்க மீண்டும் வருவீங்களா? மீண்டும் மீண்டும் சொல்றோம், நீங்க மீண்டும் வரவே மாட்டீங்க. மீண்டும் வர 31 நாளும் சரி, அதுக்கு அடுத்து கிடையாது. ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமி. இத பாக்கும்போது எனக்கு என்ன தோணுனா, 41 பேர் செத்தக்கு அப்புறம் ஓடினார்ல, ஆனா என் தலைவர் ஓடினவர் கிடையாது. மிஸ்ஸா கேஸ்ல ஜெயிலுக்கு போனவர், அவங்க தன் மனைவியை விட்டு ஜெயிலுக்கு போனவர், தன் மனைவியை விட்டு கேக் வெட்டு போனவர் கிடையாது. இந்த ரேஷன் பொருட்களை வாங்கி திங்கிற மக்களை பார்த்து நீங்க ரொம்ப ஏளனமா பேசுறீங்க, இலக்காரமா பேசுறீங்க. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். எங்க போனாலும் எல்லாம் ஓஸ் பஸ்ல போறீங்க. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. கையில் பணமே இல்லாத பரம ஏழைகள் போல பேசிக்கொள்ளும் திமுக மாமல்லபுரம் அருகே கலைஞர் அறிவாலயம் என்ற பெயரில் 12 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட கட்டடம் ஒன்றை கட்டி வருகிறது. நான் என்ன கேள்வினா, அதாவது நம்ம ஸ்டாலின் அப்பாவுக்கு 10,000 தான் வருமானம் இருந்தது, அதையும் டூர் போயிட்டு வந்து காலி பண்ணிட்டு இருப்பாரு.
நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 3 கோடி தான் இருந்தது. அவரும் துபாய் வர போயிட்டு வந்தாரு, பாதி செலவா இருக்கும். ஆனா 12 ஏக்கர்ல இவ்வளவு ஒரு ப்ராஜெக்ட எப்படி இவங்க கட்டுறாங்க? எந்த காசுல கட்டுறாங்க? நான் தான் இருக்கேன்ல. ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க, வண்டலூர்ல 2 நாள் முதலமைச்சர் பிறந்த நாளைக்கு அமைச்சர் இலவசமா போயிட்டு வரலாம்னு சொன்னதுக்கு யார் வீட்டு அப்பங்காசுல இத குடுக்கறீங்க, இலவசத்தை குடுக்கறீங்கன்னு சொல்லிட்டு டிஎம்கேஐடிவி மென்ஷன் பண்ணாங்க ஒரு போஸ்டர் போட்டு. இப்ப அதே டிஎம்கேஐடிவிக்கு நான் கேக்குறேன், இது யார் வீட்டு அப்பங்காசுல கட்டப்படுது? இந்த அறிவாலயத்தால மக்களுக்கு என்ன யூஸ் இருக்கு? அதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்டே இல்லாத ஒரு ப்ராஜெக்டுக்கு 12 ஏக்கர்ல இடம் வாங்கி திமுக தலைவர் கட்டுறாருன்னா அது யார் வீட்டு காசுல கட்டுறாரு? அகாடமிகளா இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. வந்து கத்துறதா இருந்தா கூட கத்துங்க. நீங்களே உங்க தலைவரை பார்த்து கேளுங்க, எந்த காசுல சார் கட்டுறீங்க? பார்ட்டி ஃபண்டா இல்ல சொந்த காசா, ஊழல் பண்ண காசான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேளுங்க கொத்தடிமைகள். இதுல என்னன்னா கிட்டத்தட்ட 2 மடங்கு கடன் அதிகமாகி விட்டது. ஐயோ, நாங்கள் எங்கே செல்வோம்? நம் நாடு அதல பாதாளத்தில் சென்று கொண்டிருக்கிறது. டயலாக் இங்க நின்னுகிட்டு ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். கடன் அதிகமாகுது அப்படின்னா பொருளாதாரம் வளர்ந்துருக்குல்ல. கொரோனா பீரியட்ல பொருளாதாரத்தோட பெர்சன்டேஜ் என்ன? 0. 0லேருந்து 11.19 கொண்டு வந்த அதுடா திமுக. அப்படி போய் நின்னோம் நாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. திமுக எல்லாத்தையும் சுரண்டிட்டு போயிடுச்சு. திமுக ஒண்ணுத்தையுமே வைக்கல. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. என்ன புலம்பல் பாத்துக்கோங்க. அந்த வெள்ளை அறிக்கையில மக்களைய கேட்டுக்கோங்க. என்னால முடியல. அந்த அளவுக்கு பொய்யாக வெள்ளை அறிக்கை என்ற பெயரில் ஒரு வெற்று அறிக்கையை கொடுத்திருக்காங்க. எல்லாமே ஃபேக். நீ பார்த்த போய் சாம்பார் சோறு தின்னு போ. அதாவது இவரை பத்தி நம்ம சொல்லணும்னா, இவரும் அதே இந்திய தொலைக்காட்சியில் வரலாற்றில் வர முதல் முறையாக தான். சிபிஎஸ்இ இருக்குல்ல, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த உலகத்தில் இப்படிலாம் நடக்காது. அது தமிழ்நாட்டில் மட்டும் இன்னைக்கு தான் நடந்திருக்கு. அதுவும் எங்க சிஎம் சாரோட ஆட்சியில் நடந்திருக்கு. இது வரைக்கும் என்ஓசி ஃபார்ம் நான் வாங்கினதுல ₹1 கூட செலவு பண்ணாம இப்பதான் சார் நான் என்ஓசி ஃபார்ம் வாங்கியிருக்கேன். சேகர் பாபு மளிகை சாமான் வாங்கி போட்டு, ஸ்டாலின் வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கி போட்டு பெரிய ஆளானார் அப்படின்னாக்கா, ஏவா வேலு பார்த்தீங்கன்னாக்கா கருணாநிதி சமாதியில் பஜனை பாடியே அவர் பெரிய ஆளானார் அப்படின்னு சொல்லலாம். அண்ணனுக்கு ஒண்ணுனா எவனா இருந்தாலும் மறப்போம். எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணனே அடிப்பண்டா.